நிரந்தர வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த பொறியியல் கல்லூரியில் தங்கள் பிள்ளைகளை சேர்த்து அவர்களின் எதிர்காலத்தை வளமாக்க தூசி பாலிடெக்னிக் கல்லூரியில் சேருங்கள். அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி இன்றைக்கு 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்புக்கான ரிசல்ட்டை வெளியிடக்கூடிய ஒரு நாள். அதில் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க என்கின்ற ஒரு பகுப்பாய்வினுடைய சுருக்கத்தை உங்களிடம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இது சார்ந்து இன்னும் பல்வேறு தகவல்கள் இதில் அடங்கியிருக்கின்றது. அது முழுமையாக ஒவ்வொரு பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் அது வழங்கப்படும். மாணவ செல்வங்களை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நமக்கு அடிக்கடி சொல்றதுதான், வாங்குகிற மதிப்பெண்கள் மட்டுமே நம்மளை மதிப்பீடு செய்யாது, அதை தாண்டி நம்முடைய தனித்திறமைகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற விதத்தில் பிள்ளைகள் எந்த அளவுக்கு அது மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் அதை முழுமனதோடு அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்தில் நாம் நம்ம எப்படி ஃபைன் டியூன் பண்ணிக்கணும், எது சார்ந்து நாம் படிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் எந்த அளவிற்கு உங்களுக்கு வழிகாட்டுகிறார்களோ அந்த வழிகாட்டுதலை நீங்கள் பின்பற்ற வேண்டும். பெற்றவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்பது, நம்முடைய மாணவ செல்வங்கள், நம் வீட்டு பிள்ளைகள் எதிர்கால தூண்கள், எதிர்கால தலைவர்கள் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒருவர் மட்டும் சொன்னால் பத்தாது. பெற்றவங்களா இருக்கிற நாமும் அதை முழுமையாக அதை நாம் நம்புகின்ற அளவிற்கு பிள்ளைகள் பெற்றிருக்கின்ற மதிப்பெண்கள் அது எப்படிப்பட்ட மதிப்பெண்ணாக இருந்தாலும் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையாக அது இருந்திட வேண்டும் என்கின்ற என்னுடைய வேண்டுகோளை வைக்கின்றேன். பிள்ளைகளை ஒரு வயசுக்கு மேல நண்பர்களாக நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்துகின்ற விதத்தில் உங்களுடைய செயல்பாடும் உங்களுடைய வார்த்தைகளும் அமைந்திட வேண்டும். தேர்ச்சி பெற்றிருக்கின்ற மாணவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எங்களுடைய துறையின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தேர்ச்சி பெற முடியாதவர்களுக்கென்று இன்றைக்கு அரசாங்கம் உங்களுக்கென்று ஒரு சப்ளிமெண்டரி எக்ஸாமே வச்சிருக்கிறாங்க. உடனடியாக அந்த சப்ளிமெண்டரி எக்ஸாம் எழுதுவதற்குள்ளாக உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொண்டு நீங்கள் இந்த ஆண்டே 11ஆம் வகுப்பில் சேர்வதற்கான அந்த சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளோடு, இந்த பகுப்பாய்வினுடைய சுருக்கம் என்பது தேர்வு SSLCயோட ஃபர்ஸ்ட் இது சொல்றேன். நான் தேர்வு நடைபெற்ற நாட்கள் 28/3/2025 முதல் 15/4/2025 வரை. தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் நாள் 16/5/2025. தேர்வு எழுதிய மொத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கை 8,71,239. மாணவர்களின் எண்ணிக்கை 4,35,119. மாணவர்களின் எண்ணிக்கை 4,36,120. தேர்ச்சி விவரங்கள்: தேர்ச்சி பெற்றவர்கள் 8,17,261, ஏறத்தாழ 93.8% தேர்ச்சி விகிதம். இதில் மாணவியர் 4,17,183, 95.88% தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாணவர்கள் 4,78,000, அதாவது 91.74% தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாணவர்களை விட 4.14% மாணவியர் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்வுக்கு வருகை புரியாதவர்கள் 15,652. கடந்த மார்ச் ஏப்ரல் 2024 ஆண்டு பொதுத் தேர்வில் தேர்வு எழுதிய மாணாக்கர்களின் எண்ணிக்கை 8,94,264. தேர்ச்சி பெற்றோர் 8,18,743. தேர்ச்சி சதவீதம் 91.55.
கடந்த மார்ச் ஏப்ரல் 2024 பொதுத் தேர்வினை விட இவ்வாண்டு தேர்ச்சி விகிதம் என்பது 2.25% கூடுதலாக உள்ளது. கூடுதல் விவரங்கள்: 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மொத்த பள்ளிகளின் எண்ணிக்கை 12,485. இவற்றில் மேல்நிலைப் பள்ளிகளின் எண்ணிக்கை 7,555. உயர்நிலைப் பள்ளிகளின் எண்ணிக்கை 4,930. 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் எண்ணிக்கை 4,917. 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளின் எண்ணிக்கை 1,867. பள்ளிகள் மேலாண்மை வாரியான தேர்ச்சி சதவிகிதம் என்பது அரசு பள்ளிகள் 91.26%, அரசு உதவி பெறும் பள்ளிகள் 93.63%, தனியார் சுயநிதி பள்ளிகள் 97.99%. பள்ளிகள் வகைப்பாடு வாரியான தேர்ச்சி சதவிகிதம்: இருபாலர் பள்ளிகள் 94.06%, பெண்கள் பள்ளிகள் 95.36%, ஆண்கள் பள்ளிகள் 87.84%. பெண்கள் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட 7.52% கூடுதலாகவும், இருபாலர் பயிலும் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட 6.22% கூடுதலாக தேர்ச்சி பெற்றுள்ளனர். பாடவாரியான 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களின் எண்ணிக்கை தேர்ச்சி சதவிகிதம்: தமிழ் பாடத்தில் இதுவரைக்கும் 98.09% தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். 8 மாணாக்கர்கள் 100% பெற்றிருக்கிறார்கள், 100 மார்க் பெற்றிருக்கிறார்கள். ஆங்கிலத்தை பொறுத்தவரைக்கும் 346 மாணாக்கர்கள் 100, கணிதம் 1996 மாணாக்கர்கள் 100, அறிவியல் 10,838 மாணாக்கர்கள் 100, சமூக அறிவியல் 10,256 மாணாக்கர்கள் 100. அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் 5 மாவட்டங்கள்: முதலிடத்தில் சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருச்சி. அரசு பள்ளி மாணாக்கர்களில் அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் 5 மாவட்டங்கள்: முதல் மாவட்டம் சிவகங்கை, விருதுநகர், கன்னியாகுமரி, திருச்சி, தூத்துக்குடி. தேர்வெழுதிய மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை 12,290. தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை 11,409, 92.83%. தேர்வெழுதிய சிறைவாசிகளின் மொத்த எண்ணிக்கை 237. தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை 230, 97.05%. தேர்வெழுதிய தனித் தேர்வர்கள் எண்ணிக்கை 23,769. தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை 9,616, 40.46%. நிரந்தர வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த பொறியியல் கல்லூரியில் தங்கள் பிள்ளைகளை சேர்த்து அவர்களின் எதிர்காலத்தை வளமாக்க தூசி பாலிடெக்னிக் கல்லூரியில் சேருங்கள்.